நான் உணர்வோடு எனக்கு வயது 32 ஆகின்றது. நான் கரெக்டாக 16 ஆண்டுகளாக நான் ஜல்லிக்கட்டுல மாடு பிடித்து வந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு மேல என்னுடைய ஊர்ல இருந்து அதுக்கு மேல முப்பாட்டேன் பாட்டேன் அத்தனை ஜல்லிக்கட்டு வீரர்களும் எங்க ஊர்ல இருந்து மாடு பிடிச்சிருக்காங்க, எல்லா பரிசு வென்றிருக்காங்க. இந்த மத்திய மாநில அரசாங்கம், இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, the rules and regulation of formality and technology of you நாட்டு இது வெரி. நான் இங்கிலீஷ்ல எதுக்கு பேசுறேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா இருந்தாலும் ஏன் மோடியா வாங்கி கொடுத்த ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணி பீட்டா என்ன பெரிய நோட்டா அமைப்பாது? பீட்டா பெரிய நோட்டா? அமெரிக்க ஆதிக்கத்தின் கீழ் உள்ள பீட்டா அமைப்பு இந்திய அரசியல் சட்டமைப்பு கீழே நோட்டா அமைப்பு என்ன அமைப்பு? என்ன அமைப்பு? என்ன அரசியல்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இந்திய மக்கள் என்ன சொல்றோம், அதை செய்த அரசாங்கம். மக்களுக்காண்டி அரசாங்கம், அரசாங்கத்துக்காண்டி மக்கள் கிடையாது. இது இந்திய தமிழ்நாடு மாடுபிடி சங்கம் சொல்ல மாட்டேன், இந்திய வீர விளையாட்டு குழு. இந்திய தமிழனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த மரியாதையை கெடுத்து என்ன ஒரு அரசாங்கம் மறு சீராய்வு மனு தாக்கல் பண்ணி எத்தனையோ காலங்கள் ஆகுது. தமிழக அரசாங்கம் மறு சீராய்வு மனு தாக்கல் பண்ணிருக்கு. அதே விசாரணைக்கு வரல. இந்த பீட்டாவா நோட்டாவா நம்ம சுச்சியா என்ன பச்சியா அவன் என்னமோ போட்டானா நேற்று விசாரணை தீர்ப்புண்டாங்க. என்னையா இது தீர்ப்பு? இது தமிழர் உணர்வை ரொம்ப கொந்தளிப்பா நடத்தக்கூடிய இருக்கு. ஜல்லிக்கட்டு என்ன எங்களுக்கு என்ன தடை சொல்றது? நாங்க நடத்துற தடையை மாரி ஜல்லிக்கட்டு ஏகப்பட்ட துப்பாக்கி கொண்டு சுடத்தேன் போலீஸ் ஏதோ பாத்துக்கிறோம். எதை விடாலும் நாங்க சாகிறதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா தமிழே இல்லைன்னு, வீர விளையாட்டு இல்ல, தமிழே இல்ல. தமிழ் எங்க உசுறு இருந்தேன் மசுருக்கு சமானமையா. இதான்